Taste the Daily. சென்னை மேடவாக்கம் பகுதியில் செல்போன் மூலம் மிரட்டல் விடுத்ததாக விடியா திமுக பஞ்சாயத்து துணைத் தலைவர் மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மேடவாக்கம் பஞ்சாயத்து துணைத் தலைவராக விடியா திமுகவை சேர்ந்த கோபு என்பவர் உள்ளார். இந்த நிலையில் புத்துக்கோவில் அருகே உள்ள 2 ஏக்கர் பஞ்சாயத்து நிலத்தை கோபு ஆக்கிரமிப்பு செய்ய முயன்றுள்ளார். இதுகுறித்து அவருக்கும் அப்பகுதி மக்களுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இது குறித்த வீடியோவை தினகரன் என்பவர் இணையத்தில் வெளியிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த விடியா திமுக பஞ்சாயத்து துணைத் தலைவர் தினகரனை செல்போனில் தொடர்பு கொண்டு ஆபாச வார்த்தைகளால் திட்டி மிரட்டியுள்ளார். இதுகுறித்து தினகரன் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் திமுகவினர் ரவுடிகளைப் போல செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் போலீசாருடன் போதை ஆசாமி ரகளையில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மத்திய பேருந்து நிலையம் பகுதியில் மது போதை நபர் ஒருவர் சாலையில் செல்லும் பொதுமக்களை ஆபாச வார்த்தைகளால் பேசியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசாருடன் போதையில் இருந்த இளைஞர் ரகளையில் ஈடுபட்டுள்ளார். மேலும் போலீசாரை தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளார். இதையடுத்து மது போதையில் இருந்த இளைஞரை போலீசார் சரமாரியாக தாக்கி அழைத்துச் சென்றனர். இதையடுத்து விடியா திமுக அமைச்சர் நேருவின் அலுவலகத்திலிருந்து இளைஞரை விடுவிக்க கோரி அழைப்பு வந்ததை அடுத்து இளைஞர் விடுவிக்கப்பட்டார். விடியா திமுக ஆட்சியில் ரகளையில் ஈடுபட்ட இளைஞர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்காமல் விடியா அமைச்சரின் உத்தரவின் பேரில் விடுவிக்கப்பட்ட சம்பவம் பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் இருப்பதை கண்டித்து மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், ஊதிய உயர்வு வழங்க வேண்டும், ஒப்பந்த பணியாளர் நடைமுறை திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒப்பந்த பணியாளர்கள் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். அப்போது தூய்மை பணியாளர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி மாநகராட்சி ஆணையரிடம் மனு அளிக்க அனுமதி அளிக்கவில்லை. இதனால் தூய்மை பணியாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். விடியா திமுக அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என தூய்மை பணியாளர்கள் குற்றம் சாட்டினர். மக்களுக்காக நாங்கள் வச்சு எல்லாம் இந்த தூய்மை பணியாளர் இந்த நாட்டத்துலையும் எல்லாம் கொரோனாலையும் இது பரதா போயிலையோ எல்லா இதுலேயும் செஞ்சு எங்களுக்கு ஒரு பலனும் இல்லை. குழந்தைங்களுக்கு ஊதியம் உயர்த்த மாட்டேன்றாங்க. அது இல்லாமல் எங்களுக்கு நிரந்தரமான பணி இல்லை. எங்களை எல்லாம் எடுத்து மறுபடியும் கான்ட்ராக்டில் எங்களை இது பண்ணுறதுக்காக எங்களுக்கு பண்ணிக்கிறாங்க. அதில் போனால் எங்களுக்கு வருமானமும் சம்பளம் கம்மியாகிடும். அப்புறம் நாங்கள் இப்போ இருக்கிற வருமானமே எங்களுக்கு பத்தலைனாக்கா அப்போ இன்னும் கம்மியாகிட்டோனாக்கா நாங்கள் என்ன பண்ண முடியும்? குழந்தை குழுச்சு. அதனால் எங்களுக்கு இதுக்கு ஒரு தீர்வு வேணும். அதுக்காக நாங்கள் போராடுறோம். சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் தெருநாய்களின் தொல்லை அதிகரித்துள்ளதால் நோயாளிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை வளாகத்தில் தெருநாய்கள் சுற்றித் திரிந்து வருவதால் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் அச்சத்துடனேயே செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து மாநகராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே விடியா திமுக அரசு இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென நோயாளிகள் வலியுறுத்தியுள்ள நிலையில் விடியா திமுக அரசு பொதுமக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் செயல்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் 3 மாதங்களுக்கு மேலாக ரேஷன் கடைகளில் துவரம்பருப்பு விநியோகம் செய்யப்படவில்லை என பொதுமக்கள் ரேஷன் கடை ஊழியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து ரேஷன் கடை விற்பனையாளரிடம் பொதுமக்களும் அதிமுகவினரும் கேட்டதற்கு துவரம்பருப்பு சப்ளை வரவே இல்லை என்றும் பாமாயிலும் பாதி நபர்களுக்குத்தான் வருகிறது என்றும் ரேஷன் கடை ஊழியர் கூறியுள்ளார். இதுகுறித்து தாலுகா வட்ட வழங்கல் அலுவலரிடம்தான் நீங்கள் கேட்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். விடியா திமுக ஆட்சியில் ரேஷன் கடை மூலம் முறையாக பொருட்கள் வழங்கப்படுவதில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். சேலம் அருகே நகை பறிப்பு சம்பவத்தில் தொடர்புடையவர்களை கைது செய்யாமல் சமரசம் பேசும் காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். கூடலூர் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் கடந்த மாதம் 1ஆம் தேதி அந்த பகுதியில் உள்ள மாயப்பெருமாள் கோவில் கும்பாபிஷேக விழாவில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலை தடுத்துள்ளார். அப்போது சுரேஷ் அணிந்திருந்த 2 சவர நகை மாயமானதாக கூறப்படும் நிலையில் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் வழக்கு பதிவு செய்யாமல் காவலர்கள் சமரசம் பேசி காலம் தாழ்த்துவதாக பாதிக்கப்பட்டவர் குற்றம் சாட்டியுள்ளார்.
இதையடுத்து உரிய நடவடிக்கை எடுக்க கோரி சுரேஷ் தனது குடும்பத்தினருடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு புகார் அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. 5 பேர் சேர்ந்து எண்ணெய் அடிக்கிறதுக்கு வந்து சட்டை கிட்டையெல்லாம் கிழிச்சுட்டு சைனு வந்து 3.25 பவுன் நகை போட்டிருந்தேன். 3.25 பவுன் நகை வந்து கையில் பிடிச்சி பிச்சை எடுத்துட்டான். அதில் 1.25 பவுன் நகை தான் இருக்குது, 2 பவுன் நகை இல்லை. ஸ்டேஷனில் நாங்கள் காக்காபாளையம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். 2 நாளில் பிரச்சனை முடிச்சுட்டு அமௌண்ட் கொடுத்துறேன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு போயிட்டாங்க. அந்த ஊருக்கார பசங்க வந்து ஏற்றுக்கிட்டு போயிட்டு அந்த ஊர் பெரியவங்க வந்து சொன்னாங்க 2 நாளில் அமௌண்ட் கொடுத்துட்றோம், அந்த நகைக்கு என்ன பணமோ கொடுத்துறோன்னு சொல்லி இப்போ வந்து 1 மாதம் 4 நாள் ஆயிடுச்சுங்க. இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஸ்டேஷனுக்கு போனால் வந்து விசாரித்தாங்க. ஸ்டேஷனில் விசாரித்தப்ப என்னன்னாங்க, நாங்கள் வந்துடுறோம் கொடுத்துட்றோம் அப்படின்னு இதே பதில் தான் சொல்லிட்டு இருக்காங்க. திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே மின்மாற்றி வெடித்ததால் 2 நாட்களாக மின்சாரமின்றி தவித்து வருவதாக கூறி திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். சமயபுரம், ஒத்தக்கடை, புதூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு மின் விநியோகம் செய்யும் மின்மாற்றி வெடித்ததால் மின் விநியோகம் நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் 2 நாட்களாக மின்சாரமின்றி தவித்து வந்த அப்பகுதி மக்கள் சமயபுரம் சுங்கச்சாவடி முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு இருபுறமும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. மின் விநியோகம் நிறுத்தப்பட்டு 2 நாட்களான நிலையில் மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்காமல் அதிகாரிகள் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளனரா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.